ஹாய் ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா, நம்ம ஜரி த்ரெட் வச்சு ஆல்ரெடி செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம், ஆனால் சில்க் த்ரெட் வச்சு. இதுதான் சில்க் த்ரெட். எல்லா ஃபேப்ரிக் கலர்ஸ்லையுமே கிடைக்கும். நான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த த்ரெட்டை சிங்கிள் லேயரில் நம்ம போட மாட்டோம், டபுள் லேயரில் தான் போடுவோம். அப்போ தான் கொஞ்சம் திக்காக தெரியும். எப்போவுமே டபுள் லேயரில் தான் செயின் ஸ்டிச் போடுவோம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த த்ரெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இதில் போட உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் டபுள் த்ரெட் எடுத்திருக்கேன். 2 எடுத்துகிட்டு அதை 2 லேயர் இருக்குது ஆக்சுவலாக. இதை நம்ம எண்டில் நாட் பண்ணிக்கலாம். நாட் பண்ணணும்னு இல்லை ஆக்சுவலாக. நம்ம எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை எப்பவும் போல் நம்ம ஜரி த்ரெட் கீழே வச்சு நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அதே மாதிரி தான். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் புல் பண்ணும்பொழுது ஒரு லேயர் மட்டும்தான் ஜரி த்ரெட்டில் நம்ம புல் பண்ணுவோம். இதில் 2 த்ரெட்டும் ஒரே டைமில் நம்ம புல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், இதில் நாட் நம்ம ஜரி த்ரெட்டில் போடுற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்காது. இது நார்மலாக காட்டன் த்ரெட்டை விட ரொம்ப சாஃப்ட் சில்க் த்ரெட்டு. அதனால் நம்ம நாட் போட்டால் கூட பிரிஞ்சிடும். பாருங்கள், இப்போ பாருங்கள் பிரிஞ்சிருச்சு. அதனால் நம்ம கொஞ்சம் திக்காக போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த த்ரெட்டு அந்த கிளாத்துக்கு பேஸ்லேயே நிற்கும். இல்லைன்னா நம்ம புல் பண்ணும்பொழுது கிளாத்தை விட்டு வெளியவே வந்துடும். எக்ஸஸை நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம பேஸில் வச்சு நம்ம செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த நாட்டு கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு நம்ம புல் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக புல் பண்ணணும். ஏன்னா ஜரி த்ரெட்டை விட சில்க் த்ரெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணாலே ஈஸியாக வந்துடும் ஆக்சுவலாக. ரொம்ப டைட்டாலாம் புல் பண்ணணும்னு இல்லை. இங்கே பாருங்கள், நான் இப்போ புல் பண்ணியிருக்கேன். இன்னொரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன். எப்போவும் ஜரி த்ரெட் புல் பண்ணுற மாதிரியே புல் பண்ணணும். இதில் டபுள் லேயர் இருக்கும். டபுள் லேயரையும் ஹூக்கில் மாட்டி புல் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். அதே மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு ஸ்லோவாக போட்டிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்பொழுது நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். நான் பெருசாகவும் போட்டு காட்டியிருப்பேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ரொம்ப குட்டியாக போட உங்களுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக போட கற்றுக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக செயின் ஸ்டிச் குட்டியாக போட்டால் தான் நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்க மாதிரி இருக்கும். பெருசாக போட்டால் நமக்கு கர்வ்ஸ் பெண்ட்ஸ் எல்லாம் ஃபினிஷிங்காகவே வராது. நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது சில்க் த்ரெட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனால் அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் பெரிய ஸ்டிச் போடுறேன். இந்த அளவுக்கு கேப் இழுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் முதல்ல கான்ஃபிடெண்ட்டாக போட வந்துடும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா நம்ம குட்டியாக போட்டுக்கலாம். பாருங்கள், நான் குட்டியாக போடுறேன் பாருங்கள். குட்டியாக போடுறதுன்றது பெருசாக போடுறதுன்றது கிடையாது. நம்ம குட்டியாக போட்டோன்னா நீட் ஃபினிஷ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு செயின் ஸ்டிச் போட்டோன்னா ஈவனாக இருக்கணும் எல்லா செயின் ஸ்டிச்சும். ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு போட்டால் நமக்கு அந்த ஸ்டிச் நல்லாவே வராது. இப்போ நான் நாட் பண்ணிடுறேன். ஏற்கனவே எண்ட் நாட் ஸ்டிச் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது, வீடியோலையும் இருக்குது. நீங்கள் பாருங்கள். நார்மலாக எப்பவும் போல் ஒரு ஸ்ட்ரிங்கை விட்டுட்டு கொஞ்சம் லூஸாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் ஹூக்கில் மாட்டுறதுக்கு. குட்டியாக விடாமல் கொஞ்சம் பெருசாகவே ஃபஸ்ட் டைம் போடும்போது பெருசாகவே விட்டுக்கலாம். நம்ம விடுற த்ரெட்டை கொஞ்சம் பெருசாக ஃபஸ்ட் டைம் விட்டுக்கோங்க. இங்கே போட உங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆயிரும். நான் அந்த பழைய ஸ்டிச்சில் ஹூக்கை மாட்டிட்டு புதுசாக போட்ட ஸ்டிச்சை கீழே அப்படியே புல் பண்ணி இழுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும். நாட்டு நல்லா டைட்டாக போயிடும். நான் இன்னொரு ஸ்டிச் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ ஒரு வேளை நீங்கள் நாட்டை ஒழுங்காக பண்ணலைன்னா, ஜரி த்ரெட்டில் ஈஸியாக நாட் பண்ணிடலாம். சில்க் த்ரெட்டில் நாட் பண்ண மாதிரியே இருக்கும், ஆனால் நாட் ஆயிருக்காது. அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஸ்டிச் போடுறேன். ஸ்டிச் போட்டுட்டு நாட் பண்ணும்பொழுது இதில் நாட் பண்ண மாதிரியே தான் தெரியும். பட் ஆனால் ஒரு சமயம் நாட் ஆயிருக்காது. நம்ம நாட் ஆயிடுச்சுன்னு நினைப்போம். அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்பொழுது நல்ல த்ரெட்டை எக்ஸஸாகவே வெளியே எடுத்துகிட்டு பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் நமக்கு நாட்டு டைட்டாக நிற்கும். நம்ம நாட்டை டைட்டாக போடாமல் லூஸாக விட்டுட்டோன்னா நமக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், நான் இப்போ நாட்டு ஒழுங்காக போடலை. இப்போ இழுத்தா என்ன ஆகும்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச்சை ஒரு நாட்டு போடலைன்னா கூட அந்த ஹோல் செயின் ஸ்டிச்சுமே ரிமூவ் ஆயிரும். இப்போ நான் நாட்டு போடுறேன், பட் ஆனால் உங்களுக்காக நான் லூஸாக போட்டு காட்ட போகிறேன் பாருங்கள். நமக்கு போட்ட மாதிரியே இருக்கும். பட் ஆனால் ஒழுங்காக நாட் ஆகலைனாலும் நமக்கு செயின் ஸ்டிச் ரிமூவ் ஆகிடும். நமக்கு இப்போ தெரியாது. ஸ்டிச் பண்ணும்பொழுது ஒரு வேளை அவங்க எதனா சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிட்டாலும் அந்த ஃபுல் செயின் ஸ்டிச்சுமே ரிமூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் செக்யூர் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எண்ட் நாட் ஃபஸ்ட்டு போட கற்றுக்கங்க. அதுக்கப்புறமா செயின் ஸ்டிச் போட கற்றுக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லா ஸ்டிச்சஸுமே ஈஸியாக நம்ம போட்டுடலாம்.
இந்த மாதிரி நல்ல கேப் விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்குமே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நாட் பண்ண மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, ஆனால் நான் நாட் பண்ணலை. பாருங்கள், நாட் லைட்டாக தான் ட்ரை பண்ணுறேன். நாட் ஆன மாதிரி இருக்கும், ஆனால் நாட் ஆகலை. இப்போ நான் புல் பண்ணுவேன், ரிமூவ் ஆயிரும் பாருங்கள். நம்ம நாட் பண்ணலைன்னா என்ன நடக்கும்ன்றதுக்காக தான் நான் உங்களுக்காக இன்னொன்று போட்டிருக்கேன். நம்ம எப்போவுமே நாட் பண்ணால், இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு, ரிமூவ் ஆகிட்டு வருது, உங்களுக்கே தெரியும். அதனால தான் சொல்கிறேன், டைட்டாக நம்ம நாட் செக்யூர் பண்ணலைன்னா அது கண்டிப்பாக ரிமூவ் ஆயிரும். ஃபுல் லைனுமே ரிமூவ் ஆயிரும். ஏன்னா நம்ம ஃபுல் செயின் ஸ்டிச்சுமே ஒரே த்ரெட்டில் தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். அது நடுவில் ஸ்ட்ரக் ஆகிட்டு அந்த மாதிரி ஆச்சுன்னா கூட ஒரு 2 ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் போடுறது உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்த பிறகு நீங்கள் வந்து மெயின் கிளாத்தில் நம்ம போடலாம், ப்ளவுஸில் அந்த மாதிரி. நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு ரஃப் கிளாத்தில் ஒரு காட்டன் கிளாத் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து நான் செக்யூர் பண்ணுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக கிடைக்கும். நான் நாட்டே போடுற பாருங்கள், புதுசாக ஒரு செயின் எடுத்துகிட்டு பழைய செயின் ஸ்டிச்சை அப்படியே இழுத்துட்டா நல்லா டைட்டாக செக்யூர் ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான். 2-3 தடவை நீங்கள் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜரி த்ரெட் ட்ரை பண்ணிவிட்டு சில்க் த்ரெட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சியூயிங் த்ரெட்டில் கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வீடியோ பார்க்கலான்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.